நீயும் மறுத்து விடாதே என்ன மாதிரி என்று சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க. கத்துக்கிறாதீங்கன்னு, கற்றுக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க. இவன் சொல்றான் கத்துக்கிட்டேங்கிறான். பாயிண்ட் இதுலயே நம்ம பிடிச்சிக்கிறணும். நல்லா கவனமா கேட்டுக்கிறாங்க. கத்துக்கிறாதீங்க, கத்துக்கிறாங்கன்னு என்ன சூனியன்னா என்ன? நம்ம அப்படி கிடையாது. கணவன் மனைவியை பிரிக்கிறது, அது கீழே வருது பாருங்க. நல்லா கவனமா கேட்டுக்கிறீங்க, சரியா? இது ஒன்று ஆயிட்டா. எனவே மறுத்து விடாதே என்று சொல்லிட்டு அவ்விருவரும் என்னத்தை படித்தார்கள்? அவ்விருவருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க என்றால், அல்லமூன மின்ஹா மாயு ஃபர்ரிகூன, ஃபர்ரிகூன பிரிக்கிறது, பிரிக்கிறது, ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஜௌஜிஹி. மர்இ ஜௌஜிஹினா கணவன் மனைவி. அவங்க படித்து கொண்டார்கள் ஒரு வித்தையை. என்னத்தை படித்து கொண்டார்கள் என்றால், கணவன் மனைவியை பிரிப்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறான். கணவன் மனைவியை பிரிக்கிறது என்ன பெரிய கொம்பு சுத்துற வேலையா? அது சும்மா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஆரம்பத்துல. கணவன் மனைவியை பிரிக்கிறதுலாம் பெரிய தவறான, சொர்க்கம் சொல்ல மாட்டான், நரகத்துக்கு தான் போவான்னு. ஆனா அதை தான் படிச்சுக்கிட்டாங்க. மூட்டி விடுறது, ஒன்னடக்க ஒண்ணு சொல்லிடலாம்ல. இதுல தான் வருமே. நபிகள் நாயகத்துக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் சண்டை வரும். சண்டை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வான்? ஆயிஷா ரலியல்லாஹு இப்ராஹிம் நபி அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்றாங்க. உடனே நபிகள் நாயகம் உனக்கு கோபம் வந்துட்டு, ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, சைத்தான் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னதும் அந்த ரெண்டு பேருக்குள்ள சலசலம், சைத்தான் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, கணவன் நபிமார்களா இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அவங்க மேலேயே ஒரு பழிய சுமத்தி ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்க. அது கூட எடுத்துக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு வாகனத்துல வரச்சில பெரிய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு கண்ணியமான பெண்மணி ஒரு பழிய போட்டுட்டாங்களே, பிரிஞ்சுட்டாங்களே, பிரிஞ்சு வாப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சேர்ந்து விட்டுறலாம். உள்ள போய் ஆட்டையை கலைச்சி விடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த புள்ள அந்த பெண்மணியும் அவங்களும் கரெக்டான வாழ்க்கையில போனா பிரச்சனை இல்லை. ஒரு புதுமண தம்பதிகள், வயசானவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? போறதுதான் பிரச்சனையாயிரும். அவங்களுக்கு புதுமண தம்பதிகள் பிரிக்கணும், இவங்களை ஏதாவது செய்யணும்னா எதையாவது ஒன்று என்ன செய்யறோம்? பைக்கில் போனான்ருவான். மனைவியை பக்கத்தில் அவர் கூட்டு போனாங்க, மனைவி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி சச்சரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சும்மா ஒன்றை சொல்றேன், நிறைய இருக்குது. போய் ஒரு செய்தியை போட்டு விட்டுட்டா முடிஞ்சிடும், சண்டை வந்துடும், பிரிச்சிடலாம். அழகா ஃபர்ரிக்குங்கிறான். கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் படித்துக்கிட்டார்கள். இதை சொல்லியாச்சா? சொல்லிட்டு பாருங்க. அவ்விருவரும் என்னத்தை படிச்சாங்க? எனவே கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையே அதை அவ்விருவரும் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுல சொல்றான், அல்லாஹுவின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது. அல்லாஹுவின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது. தீங்கு அவர்கள் செய்ய முடியாது, எந்த தீங்கும் செய்ய முடியாது.